அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு மத்திய அரசு ஊழியராக ஓய்வு பற்றி யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது விரும்பிய ஓய்வூதிய திட்டம் எடுத்து சீக்கிரம் பணியிலிருந்து வெளியே வரலாம் என்று திட்டமிட்டு உள்ளீர்களா? அப்படியானால் இந்த செய்தி உங்களுக்கு ஒரு அவசர எச்சரிக்கை. அரசு சில புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த விதிகள் உங்கள் பென்ஷன் திட்டத்தை மாற்றி அமைத்து உங்கள் ஓய்வு காலத்திற்கான நிதி பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கலாம். நாம் இன்று பார்க்க போகிற முக்கியமான விஷயம் விஆர்எஸ் மற்றும் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் குறித்த அரசின் புதிய சிக்கலான விதிகள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பொதுவாக விஆர்எஸ் என்பது பணியிலிருந்து விடுதலை. ஆனால் அரசு இப்போது சொல்கிறது விஆர்எஸ் என்பது கட்டுப்பாடு. நீங்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்த அடுத்த நாளே வெளியேற முடியாது. இப்போது நீங்கள் 90 நாட்கள் நோட்டீஸ் பீரியட் கொடுக்க வேண்டும். இந்த 90 நாட்களும் நீங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருப்பீர்கள். அதாவது பணியாளரின் வெளியேற்றம் அரசின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கும். நீங்கள் சீக்கிரம் விஆர்எஸ் எடுத்து சென்றால் உங்கள் பென்ஷன் விகிதாச்சாரப்படி குறைக்கப்படும். நீங்கள் வேலையில் தொடர்ந்து நீடித்தால் மட்டுமே முழு உறுதிப்படுத்தப்பட்ட பென்ஷன் கிடைக்கும். அரசுக்கு தெரியும், இந்தியாவில் வேலையை விட பென்ஷன் என்பது உணர்வுபூர்வமான விஷயம். அதனால்தான் விஆர்எஸ் எடுப்பதை தற்போது ஒரு சாதாரண முடிவாக இல்லாமல் உங்கள் எதிர்கால பாதுகாப்பிற்கான ஒரு சவாலாக மாற்றியுள்ளனர். அரசின் புதிய திட்டம் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம். இதை பழைய பென்ஷன் திட்டம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மற்றும் புதிய பென்ஷன் திட்டம் நியூ பென்ஷன் ஸ்கீம் இரண்டின் கலவையாக, அதாவது நம்பிக்கை மற்றும் நிதி நிலைத்தன்மை இரண்டையும் கொண்ட திட்டமாக முதலில் கூறினார்கள். ஆனால் இதில் ஒரு மறைக்கப்பட்ட நிபந்தனை உள்ளது. நீங்கள் 20 ஆண்டுகள் சேவை செய்திருந்தால் விஆர்எஸ் எடுக்க தகுதி பெறுவீர்கள். ஆனால் நீங்கள் முழு உத்தரவாத பென்ஷன் பெற வேண்டுமெனில் 25 ஆண்டுகள் சேவை செய்திருக்க வேண்டும். அதாவது 20 ஆண்டுகளிலே வெளியேறினால் உங்களுக்கு கிடைக்கும் பென்ஷன் முழுமையானதாக இருக்காது. அது அரசின் முடிவுக்கே விடப்பட்டுள்ளது. இப்போது விஆர்எஸ் என்பது நான் வேலையை விடுகிறேன் என்பதிலிருந்து நான் என்னுடைய பென்ஷன் பாதுகாப்பை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்ற முடிவாக மாறியுள்ளது. அரசு எடுத்த இந்த முடிவால் ஓய்வு என்பது இனி சுதந்திரம் அல்ல, அது ஒரு நிதி கணக்கீடு ஆகிவிட்டது. இறுதியாக அரசு ஊழியர் நீங்கள் ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளீர்கள். அதாவது, இன்றைய சுதந்திரம் வேண்டுமா, அதாவது 20 ஆண்டுகளிலே விஆர்எஸ் எடுத்து செல்வது, அல்லது நாளைய பாதுகாப்பு வேண்டுமா, அதாவது 25 ஆண்டுகள் சேவை செய்து முழு பென்ஷன் பெறுவது? மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.